இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான முட்டை புரிச்சு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து இந்த மாதிரி ஸ்டைலில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். 5 முட்டை எடுத்துருக்கிறோம். கொத்தமல்லி தழை எடுத்துருக்கிறோம். சின்னதாக தக்காளி எடுத்துருக்கிறோம். 4 பச்சை மிளகா மீடியம் சைஸில் கீறி வச்சுருக்கிறோம். கருவேப்பிலை எடுத்துருக்கிறோம். முட்டை உடைக்கும் போது உடைச்சதுக்கப்புறம் அந்த தோடு இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த முட்டையை நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்குவோம். நல்லா கலக்கி எடுத்துக்க வேண்டியது. அதை நான் அப்ராக்சிமேட்டாக ஊற்றிக்குவேன். எனக்கு அளவு தெரிஞ்சதுனால நான் அப்ராக்சிமேட்டாக ஊற்றிக்குவேன். விடலாம். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டாச்சு. முட்டைக்கு மாத்திரம் இந்த ஆனியன் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கிறேன். அந்த ஜீரகத்தை நம்ம சேர்த்துக்கப்புறம் சால்ட்டு, ரொம்ப கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு 1/4 டீஸ்பூன் மாத்திரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். தக்காளி வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். இந்த கொஞ்சமாக வழக்கம் போல் நம்ம மஞ்சள் பொடி சேர்க்குறோம். நம்ம காரம் சில்லி பவுட்ரு சேர்த்துக்க போகிறோம். ஸ்பைசிக்காக கிளறி விடணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையை ஊற்றிட வேண்டியதான். இன்னும் மீடியம் ஃப்ளேமில் இருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமாக ஒரு 30 செகண்டுக்கு வைக்கணும். இப்போ நம்ம நல்லா கலக்கலாம். அந்த ஹை ஃப்ளேம் வச்சுருக்கோம் இல்லையா, அதே சமயத்தில் நல்லா கிளறி விடணும். பாருங்க, அருமையாக வருது. இப்போ நம்ம ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு உப்பு ஒரு தடவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடலாம். அந்த ஹீட்லே நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். மல்லித்தழை போட்டுறோம். போட்டு முடிச்சுக்கலாம். ஒரு பெரட்டி விட்டுறோம். அவ்வளோ. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த கமெண்டாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.